நீங்க எல்லாம் விரும்பினா நான் அதுக்காக ஒரு பேசணும்னு நினைக்கிறேன், தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கொள்கை எதிரின்றார். அப்ப காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க ஊடகவியலாளர்கள், என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? யாராவது ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா எப்படி சொல்லுங்க? ஒன்னே என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இதுக்கெல்லாம் கட்சியில கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஏதாவது ஒரு கட்சியில இது இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்க, மறுபடியும் பேசலாம். RSS கோட்பாடு என்ன? நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா? விடுதலையை விரும்பிச்சா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கே இது முன் வச்ச போராட்டத்தின பதில் இருக்கா? அப்புறம் அதை அவங்க எடுத்துக்க பாக்குறாங்களா? இந்திய விடுதலைக்கு நாங்க தான் பண்ணுவோம். இப்ப மோடியுமே அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு வலி தோய்ந்திருக்கும், எவ்வளவு அனுபவம். ஏன்னா அவனை விட ஆகச்சிறந்த கல்வியாளன் இல்ல நம்ம தெற்காசியத்தில் இல்ல, உலகத்திலே சிறந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியா அவருக்கு சில திறந்திருக்கு. அந்த அறிஞன்னு சொன்னா கேட்கணும்ல, யோசிச்சு தானே சொல்லுவாப்ல. அதிகாரம் மிக வலிமையானது. அது இவர்கள் அதிகாரம் ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் நன்மை கருதி என்ன இருக்கு, தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பார்க்கறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்லையா? கொஞ்சம் இருங்க. அரசுக்கென்று ஏதாவது வச்சிருக்குன்னு சொல்லுங்க. ராணுவத்தையாவது வச்சிருக்கா சொல்லுங்க. அப்புறம் என்ன அதை பேசி என்ன